பக்க எண் 4 ஜெப அட்டையில் கடைசி பக்கம். புனித சந்தியாகுமரி நாமம் இறை அன்னையால் மிகவும் அன்பு செய்யப்பட்ட படை எழுதி புனித சந்தியாகுமரி தாய்மரால் நிறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இறங்கி விண்ணகத்திலிருந்து வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து கைவர் படையை முறியடித்த புதியவரான திருத்தூதரை நன்னெறியை விரும்பாதவர்களாலும் பேய்களாலும் தீமை மாயங்களாலும் உலகத்தில் இடமும் நடிப்பு செயல்களாலும் நாங்கள் படுகின்ற நெருக்கடி எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. புனிதராக நீங்கள் வேண்டியிருக்கின்ற எங்களுக்காக எங்களை மன்றாடி ஆபத்து வேளையில் நாங்கள் மனம் கலந்தாமல் உறுதியாமின்றி வெற்றிகளை செய்கிறார்கள். நாங்கள் மரணத்தை இருக்கிறோம், எங்கள் பாவங்களை எங்களை எழுப்புகின்றன. எங்காலும் தூயவரான இறைவன் காப்பிடித்து சரல் போல இருக்கிற எங்களை அவருடைய நீதிக்கு ஒத்துழைக்க சொன்னால் நாங்கள் கலந்து போவோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் துன்ப பாத்திரங்களை நாங்கள் குடிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமானால் அது அவருடைய தூய விருப்பத்தின்படியே ஆகட்டும். ஆபத்துகளை உதவுகிற புனித சந்தியாகுமரி உருவாக்குகிறவரும் ஒளிகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் பாராளும் இறக்க செய்வது அதில் செய்கிறவரும் எல்லா இடமும் தந்தையார் இறைவனை என்று நாங்கள் கண்டு அறிந்திருந்தாலும் எங்கள் இறை நம்பிக்கை குறைவினாலும் எங்களை நாங்கள் கொண்டிருக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையினாலும் துன்ப நெருக்கடியில் வீழ்ந்து போய்விடுவோமா என்று அஞ்சுகிறோம். ஓர் இரக்கம் பொருந்திய திருத்தூதரை கலக்கமுள்ள சமயங்களில் பேருதவி செய்கிறவரை எங்களை சூழ்ந்திருக்கும் துன்ப துயரங்களில் நாங்கள் மனம் கலங்காதபடி எங்களை தேய்ச்சி அரவணைத்தரணும். உம்மை நம்பி வேண்டிக் கொண்ட ஸ்பெயின் தேச மக்களுக்கு துணையாக வெள்ளை குதிரை மேல் ஏறி வந்து கைவர் படையை முறியடித்து வெற்றியை கொடுத்தது போல இரு கரங்களையும் உயர்த்தி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிற எங்களுக்கு இவ்வேளையில் உறுதியாய் வந்து எங்களை சூழ்ந்திருக்கும் எங்கள் ஆன்மாவின் பகைவரை முறியடித்து விரட்டி முழு வெற்றி அடைய எங்களுக்காக இறைவனை மன்றாடும். எங்களை சுற்றி அறியாமல் இருளில் மூழ்கி கிடக்கும் ஏராளமான மக்கள் உண்மையான அறிவுரையை கண்டு மீட்படைய உதவி புரியும். புனிதராக நீ மறை சாட்சி முடிக்கிற போது ஏற்கனவே வேண்டிக் கொண்டிருந்தபடி இறைவனை வந்து உமக்கு உதவி புரிந்தது போல நீரும் நாங்கள் இருக்கும் தரத்தில் வந்து எங்களுக்கு உதவி புரிந்து நாங்கள் நல்ல இழப்படைந்து விண்ணக முடிகிற ஆண்டவரிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சக்திமிகு சந்தியாகுமரி நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகுமரி நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். நாட்டில் பிறந்தவரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் அழைப்பினை ஏற்றவரே இடையின் புதல்வராய் வாழ்ந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமையின் போதே இறந்தவரே உருமாறும் போது இருந்தவரே உணவளிப்பின் போது இருந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இயேசுவின் துயரத்தில் நின்றவரே உலகிற்கு இயேசுவை சாற்றினீரே உண்மையை உலகிற்கு உரைத்தவரே தெளிவுடன் திருவாரை தந்தவரே உயிரளிப்பின்புடன் இருந்தவரே மாயைகளை முறியடித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணத்தை மகிழ்வுடன் ஏற்றவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதர்கள் சூழ்ந்திட நின்றவரே எபேசில் அன்னையை கண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையின் அருள்வரம் பெற்றவரே மரியிடம் ஆன்மாவை அளித்தவரே பூவுடல் கும்பஸ்தலம் கொண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பகைவரை அன்பே செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெண்பனி கடையுடன் வந்தவரே பகைவனை பயந்திட செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். சக்திமிகு சந்தியாகப்பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, புனித சந்தியாகப்பர் மீது நமக்கு இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையினாலும் பற்றினாலும் அவரை தேடி வந்திருக்கின்றோம். நாம் விரும்புகின்ற நம்முடைய வேண்டுதல்களை அவர் நமக்கு நிறைவாக இறைவனிடமிருந்து ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்று தர வேண்டும், நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். அதே ஒரு ஆழமான நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம்.
ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று ஒரு தொடுநோயாளர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து மண்டியிட்டு கேட்டபோது, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு சுகம் அளிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நிறைய வேண்டுதல்களை முன்வைத்து இங்கு வந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த வேண்டுதலை எனக்கு தந்தருளும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த வழியில் நாம் கேட்போம். நம்முடைய நலத்தையும் நம்முடைய வளத்தையும் விரும்புகின்ற நம் ஆண்டவர் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் அள்ளி தர இருக்கின்றார் இந்த சந்தியாகப்பர் வழியாக அவருடைய பரிந்துரையினார். எனவே அந்த தொழுநோயாளரிடம் இருந்த அதே நம்பிக்கை நம்மிடமும் வேண்டும். எனவே அத்தகைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் நம்முடைய வாழ்வு அமைந்திட அத்தகைய நம்பிக்கையோடு நம் ஆண்டவரின் பாதம் வேண்டுதல்களை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் அமர்வோம். இன்றைய திருப்பலியானது பரமகாரணி செபாஸ்டின் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் சந்தியாகப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, தேனி மாவட்டம் ஜெரால்டு சுதாகர், அஞ்சலி, ஷேரன், ஷிப்பர் இவர்கள் சந்தியாகப்பர் வழியாக பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நல்ல உடல் சுகம் வேண்டியும் இறைவன் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்றும், கருமண்டபம் ஜான் ஜோசப் விமலா கிறிஸ்டி நல்ல உடல் சுகம் பெற்றவைக்கு நன்றியாக, வரகநேரி யோஸ் ஜோகன் குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, சென்னை பியூலா ஜோசி அசோக் குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, பீமநகர் பிரான்சிஸ் சேசராஜ் பவுலா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, ஆலவந்தாநல்லூர் அனி பவுல்ராஜ், பவுலின் மேரி, லெவின் ஆண்டன் குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, கரூர் ரோஜ் ஜான்சி குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, உறையூர் வின்சென்ட் பால் ஆரத்தி குடும்பத்தில் மகன் மருமகன் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, கிராப்பட்டி லில்லி பீட்டர் குடும்பத்தினர் நன்றியாகவும், மகன் ஜோ ஆரோன் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றும், கண்டோன்மெண்ட் ஜோகன் நற்படிப்புக்காகவும் இவானுடைய வேலை வாய்ப்பு வேண்டியும், பொன்னகர் தெரசா நிஷா ஜெனட் நினைத்த காரியம் நடந்தமைக்கு நன்றியாக, கண்டோன்மெண்ட் அருண் செய்யும் தொழில் வளர்ச்சிக்காக வேண்டுதல் வழியாக, விராலிமலை தேவசகாயம் பவுலின் மேரி தொழில் வளர்ச்சி, வீடு நல்லபடியாக கட்டி முடிக்க மற்றும் பிள்ளைகளுடைய நற்படிப்புக்காக, கேக்கநகர் தாமஸ் கேன்சர் நோயிலிருந்து பூரண சுகம் பெற வேண்டும் என்றும், கண்டோன்மெண்ட் அருண் சோமா குடும்ப சமாதானம் வேண்டி வேண்டுதல் வழியாக, மன்னார்குடி சூரியன் இடம் நல்லபடியாக விற்பனையாக வேண்டும் என்றும், பெடவாய்களை பாக்கியக்கமான் குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜெயா பிரகாஷ், டோமினிக், ஜெரால்டு, சனா, மீரி, சிந்தியா, அஜய் உடல் நலம் வேண்டியும், துரைசாமிபுரம் சாண்டி ஜேசன் நல்ல வேலை வாய்ப்பு வேண்டி வேண்டுதல் வழியாக, துரைசாமிபுரம் அடைக்கலரா ஜூலியன் விமலா குடும்பத்தினர் நன்றியாகவும், பிள்ளைகள் ரேஷ்மி, மார்சலினா, ரிஜின், சானியா உடல்நலம் கல்வி காணத்தில் வளர மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக, மற்றும் கருமண்டபம் சூசைராஜ் உடல்நலம் பெற்று இல்லம் திரும்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் இவ்வழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்திருப்போம். இன்னும் நம்முடைய புதிய வீடு திருப்பணிகளை நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே அந்த வீடு திருப்பணிகள் நன்றாக அமைய வேண்டும் என்றும், இன்னும் நம்முடைய ஒவ்வொருடைய வேண்டுதல்கள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் வழிபீடம் கொண்டு வந்து புனித சந்தியாகப்பருடைய அன்பு கரங்களில் வேண்டுதல்களை நாம் முன்வைத்து இவ்வழியை ஒப்பு கொடுத்து செவிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களின் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்து பேற்றினை புனித சந்தியாக பொறுத்து அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தொடர்கின்றனர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-13. அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டும் அல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே. கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ. கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளவருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. Alleluia, alleluia.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 12 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரை, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகுவின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்துமஸ் புத்தாண்டு எல்லாம் முடிந்து அடுத்து நாம் பொங்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பொங்கல் விழா நாட்கள் 4 நாட்கள் விழாவாக இருக்கும். இது நம்மளுடைய ஒரு தமிழர் பொங்கல் விழா. இது அனைவரும் நாம் சேர்ந்து கொண்டாடுகிற, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு விழா. இந்த வருடம் நமக்கு நம்முடைய தமிழக அரசு கூடுதலாக அந்த பணமும் நமக்கு தந்துள்ளது. எல்லாரும் நிறைய வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. அதனால அது நாம் இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஒரு வகை உதவி செய்யும். ஆனாலும் இதை பற்றிய ஒரு சில நகைச்சுவை இதெல்லாம் நாம் சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது, ஒரு 3 வயது ஒரு குழந்தை ஒரு 30 வயதுக்குள்ள அந்த ஒரு பக்குவத்தோடு 30 வயசு உள்ள ஒரு ஆண் எப்படி பேசுவான் அப்படிங்கிறத நாம பார்த்துருப்போம். அப்ப அந்த இதுல அவங்க அந்த பையனை கேட்பாங்க, அந்த சின்ன குழந்தை தான் இருக்கும், ஆனா அவங்க பேசுற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குடும்பஸ்தமாக தான் பேசுவாங்க. இப்போ மைக்கை நீட்டி, உங்களுக்கு இந்த வருஷம் கூடுதலா பொங்கல் பரிசு தாராங்களே, ரொம்ப மகிழ்ச்சி தானே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தையா இருக்கிற அந்த அவங்க சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி சொல்லிட்டா, ரேஷன் கார்டுல கையை வச்ச அடுத்த வருஷம் அந்த குடும்ப தலைவருங்கிற போஸ்ட் உனக்கு இருக்காது, அதனால அந்த பக்கமே போகாதுன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்து கடுகு டப்பாவில தான் வைப்பா, அதை எப்படி நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு சொல்றது போல ஒரு இது இருக்கும். அது போலதான் இந்த நாட்டில் பொங்கல் விழாவை ஒட்டி நாம் பரபரப்பாக இருக்கின்றோம். ஆனாலும் இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்ற போது நம்மளுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நம்பிக்கை, ஒரு தளிர் இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் தான் இந்த இடம் நாம் தேடி வந்திருக்கின்றோம். ஏன்னா இன்றைய உலகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் நம்மையே நம்முடைய வாழ்வில் நாம் எதையோ ஒன்று பார்க்க, கண்டுகளிக்க, அல்லது நமக்குள்ளே சில அவற்றை நாம் வைத்துக் கொள்ள நிறைய இன்று வழிவகைகள் இருக்கின்றன. ஆனாலும் அவற்றையெல்லாம் விட்டு இந்த திருத்தலத்திற்கு புனித சந்தியாகுவின் பாதம் நாம் தேடி வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக ஒரு விதமான நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. அவரிடம் போவோம், கேட்போம், நமக்கு நல்லதே நடக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு தான் இங்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையில் நாம் ஆழப்பட வேண்டும், அந்த நம்பிக்கையில் வளர வேண்டும் என்ற அந்த ஒரு சிந்தனைகளை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. ஒரு இடத்திலே ஓவிய கண்காட்சி போட்டி நடைபெற்றது. அதில் நிறைய ஓவியங்கள் இடம்பெற்றன. ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டு வந்த போது ஒரு இடத்திலே ஒரு அழகான ஒரு ஓவியம், ஒரு கடலிலிருந்து சீறி எழும் அலைகள், அந்த கடலுக்கு பின்னாடி கரும் மேகங்கள் சூழ்ந்திருக்க,
வானத்தில் மின்னல் வெட்ட என இப்படியாக அந்த ஓவியம் மிக அழகாக வரையப்பட்டிருந்தது. பார்த்த எல்லாருமே ஒரு நிமிடம் நின்று அதை பார்த்து அதை ரசித்து விட்டு சென்றார்கள். அதற்கு அடுத்து ஒரு ஓவியம் இதே போலதான், அதுவும் ஒரு அந்த கடலில் இருந்து அந்த அலைகள் சீறி எழுகின்றன, பின்னால் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன, வானத்தில் மின்னல் வெட்டுகின்றன. ஆனாலும் அந்த கடல் அலை சீறி எழுகின்ற அந்த இடத்திலே ஒரு சின்ன பாறை, அந்த பாறையின் உள்ளே ஒரு புறாவும் அதனுடைய குஞ்சுகளும் அங்கே அமைதியாக இருப்பதாக அந்த ஒரு ஓவியம் இருந்தது. அதை பார்க்கின்ற எல்லாருக்குமே இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த முதல் ஓவியம் பார்ப்பதற்கு ரசிப்பதற்கு மிக அழகாக இருந்தது. ஆனால் இந்த இரண்டாவது ஓவியம் அது தன்னுடைய உள்ளத்தில் உணர்வதற்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து, ஒரு சீறி எழுகின்ற அலைகள் இருந்த போதும் அங்கே கருமேகங்கள் சூழ்ந்து பெரும் மழை வரப்போகிறது என அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தும், ஆனாலும் அந்த புறா அங்கே தன்னுடைய குஞ்சுகளோடு மிகவும் அமைதியாக, பாதுகாப்பாக, நிதானமாக உட்கார்ந்திருந்தது. நம்முடைய வாழ்வில் இதுதான் என்ற அந்த ஒரு சிந்தனையை ஒவ்வொருவருக்கும் அது கொடுத்ததாக அந்த ஓவியம் அமைந்ததாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் இப்படிதான் நிறைய துன்பங்கள் இருந்தாலும், நம்முடைய நாம் வாழ்கின்ற இடத்தை பற்றிய ஒரு விதமான பரபரப்பு எல்லாம் இருந்தாலும், ஆனாலும் கடவுள் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். எல்லாம் நன்றாகவே இருக்கும், என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று எப்படி அந்த புறா தன்னுடைய குஞ்சுகளோடு அங்கே அமைதியாக இருந்ததோ, அதே போலதான் ஒரு நம்மளுடைய வாழ்விலும் ஒரு அமைதியாகவும் ஒரு அமைதியோடும் ஒரு விதமான நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே சொல்வார்கள், நம்பிக்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பறவைகள் ஒரு மரத்தில் போய் அமர்வது அந்த மரத்தை நம்பி அல்ல, மாறாக தன்னுடைய சிறகுகளை நம்பி என்று சொல்லுவார்கள். ஏன்னா மரம் எந்த நிலையிலும் திடீரென அது காற்றில் விழுந்து விடலாம், புயலில் சாய்ந்து விடலாம், அல்லது ஏதோ ஒன்று மரத்திற்கு ஆகும். ஆனால் அந்த பறவைகள் அதற்கு அதனுடைய சிறகுகள் மேல் என்று நம்பிக்கை உண்டு. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் அந்த ஒரு கண நேரத்தில் நாம் அங்கிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம், அந்த ஆபத்திலிருந்து நாம் மீண்டு வரலாம் என்ற அந்த நம்பிக்கை அந்த பறவைகளுக்கு உண்டு. அந்த சிறகுகளின் மேல் தான் அந்த பறவைகள் நம்பிக்கை வைக்கின்றன. அதே போலதான் நம்முடைய வாழ்விலே நாம் என்றுமே நம்மிடம் ஒரு ஆழமான நம்பிக்கை உணர்வு இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வரலாம், அல்லது எவ்வளவு இழப்புகள் என்னதான் நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் தொடர்ந்து வந்தாலும் அதிலிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு தருவார் என்ற அத்தகைய ஒரு நம்பிக்கை வேண்டும் என்பதை தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு குடி நோயாளி, குடிக்கு அடிமைப்பட்டு போன அவர் ஒரு அருள் தந்தையை சந்தித்து அந்த ஆற்றுப்படுத்துகிறார், அந்த கவுன்சிலிங் சென்று அங்கே அவரிடம் பேசுகிறார். அப்போது அந்த குடி நோயாளி அவரிடம் அந்த அருள் தந்தை கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருந்த அருள் தந்தையிடம் சொல்லுகின்ற பொழுது, ஃபாதர், நான் இந்த குடி நோயிலிருந்து மீண்டு வர பலவிதமான முயற்சி செஞ்சேன், ஆனா எதுவுமே எனக்கு கை கூடல, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இந்த குடியை விட்டு என்னால நிப்பாட்ட முடியல, அதனால எனக்கு நம்பிக்கையே போச்சு, இனி இதுல இருந்து மீண்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போச்சு, இதனால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, என் பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க சரியா படிக்க முடியல, என் பொண்டாட்டி அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா எல்லாம் தெரிஞ்சும் ஆனா என்னால அந்த குடியிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த அருள் தந்தை அந்த நபருக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக இப்படிதான் அவர் சொன்னாராம். அதாவது உன்னுடைய குடும்பம் போச்சு, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் உன்னால் மீண்டு வர முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையை நீ எப்ப இழந்தையோ அப்போதே உனக்கு எல்லாமே நீ இழந்துட்ட. அதனால தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதீங்க, அதை மீண்டும் நீங்க கட்டி எழுப்புங்க. உங்களால அதிலிருந்து மீண்டு வர முடியும். கடவுளுடைய அருள் துணையோடு நான் எடுக்கிற அந்த முயற்சிகள்ல இந்த ஒரு சின்ன ஒரு மருத்துவ சிகிச்சையோடு என்னால் மீண்டு வர முடியும் என்று நீங்க முழுமையா நம்புங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை அதிலிருந்து மீண்டு கொண்டு வர முடியுமே ஒளிய மாறாக நீங்க எல்லாமே போச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையிலிருந்து நீங்க வெளி வரணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நபர் சற்று சிந்திக்க ஆரம்பித்து அதிலிருந்து வெளிவர அவர் முயற்சி செய்தாராம். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவையானது, அதான் அந்த நம்பிக்கை தான்.
அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நாம் கடவுளிடம் வருகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை நாம் கேட்கிற எல்லா விதமான நலன்களாலும் நம்மை நிரப்புகிறார் என்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த தொழு நோயாளர்கள் அவர்கள் இயேசுவின் காலத்தில் அந்த யூத சமூகத்திலே எவ்வளவு துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான். அதுதான் அவர்களுடைய அந்த ஒரு யூதர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது. ஏன் அவ்வளவு தூரத்துக்கு நாம் போக தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழுநோய் இருந்தது. அப்போது அந்த சிகிச்சை எடுக்கிறவங்க எல்லாமே வீட்டில் இருந்தாலும் அவர்கள் தனியாக இருக்க வேண்டும், அல்லது மருத்துவமனைக்கு வந்தாலுமே அவர்களை ஒரு தனியாகத்தான் அவர்களுக்கான அந்த சிகிச்சை தருவார்கள். அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள், யாரும் கிட்டே போக மாட்டார்கள், தொட மாட்டார்கள். அதுதான் எல்லா காலத்திலுமே இருந்தது. அன்னை தெரசா கூட இப்படிப்பட்ட அந்த தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு சுகம் அளித்தார். அந்த தொழுநோயாளிகளுடைய அந்த புண்ணை தொட்டு அதையெல்லாம் சுத்தம் செய்து அது மருந்திட்டார் என்பதுதான் அவர் கொண்டிருந்த அந்த ஒரு அன்புக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதனால அந்த தொழுநோய் அப்படின்னாவே எல்லாருக்குமே முகம் சுளிக்கக்கூடிய வகையில சட்டென்று அந்த இடத்துல இருந்து நகர்ந்து நாம் போக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இயல்பாகவே இருக்கும். அப்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது இன்னும் சற்று அதிகமாகவே இது எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த காலகட்டத்தில் அந்த தொழுநோயாளர் இயேசுவின் காலில் வந்து முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த நோயை நீங்க உம்மால் முடியும் என வருகின்ற பொழுது அவருடைய அந்த கீழே ஆண்டவரின் பாதம் வந்து அவர் தொட்டு அவர் வேண்டுகின்ற அந்த வேண்டுதலை, அவருடைய நம்பிக்கையை அங்கே முழுமையாக அது வெளிப்படுத்துகிறது. எப்படியும் இந்த ஆண்டவரிடம் வந்தால் போதும், இவர் நிச்சயமாக நம்மை குணப்படுத்துவார் என்றுதான் அந்த மக்கள் வரக்கூடாத அல்லது இந்த தொழுநோயாளி அந்த வரக்கூடாத அந்த மக்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் அவர் அந்த உதவியை கேட்கிறார். உம்மால் முடியும் என அவர் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு விதமான நம்பிக்கை தான். ஏன்னா அந்த நம்பிக்கை என்பது அவர் படிப்படியாக அந்த தான் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து கடந்து வந்து மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு வரக்கூடாது என்று தெரிந்தும் ஆண்டவர் இயேசு அவரை சுற்றி சீடர்கள் இருக்கிறார்கள் என எல்லாம் அறிந்தும் ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவரின் பாதம் வந்து நீர் விரும்பினால் இந்த நோயை நீக்க முடியும் என்று அவர் ஜெபிக்கிறார், கேட்கிறார் என்றால் அங்குதான் அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த எல்லா படிநிலைகளிலுமே அவருடைய நம்பிக்கை என்பது அங்கே தென்படுகிறது, வெளிப்படுகிறது. எப்படியும் அந்த ஆண்டவர் இயேசுவிடம் சென்றால் போதும், அவர் நம்மை சுகப்படுத்துவார், அவர் நமக்கு குணம் தருவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை தான் அங்கே இருந்தது. எனவே நான் எல்லாவற்றையும் கடந்து வந்து ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் அறிந்தவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். ஏனெனில் அவருடைய மனதில் என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு அவர் வருகின்றார், எவ்வளவு தூரம் இதையெல்லாம் கடந்து அவர் வந்திருப்பார் என எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இயேசு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய நோயும் தொழுநோயும் அங்கே உடனே அங்கே குணமாகிறது. நீர் நலமடைந்துள்ளீர் என்பதை குருவிடம் சென்று காணிக்கை செலுத்தி நீர் அங்கே காணிக்கை செலுத்தி அதை சாட்சியாக சொல்லும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அடுத்த ஒரு பாதைக்கான வழியையும் அந்த தொழுநோயாளருக்கு காட்டுகின்றார். ஆமாண்டவர்களே, இதுதான் நம்பிக்கை என்பது ஏதோ நம்முடைய மனதில் நாம் கொண்டிருக்கிறோம், அது கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்பதல்ல. மாறாக எப்போது நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்றோமோ, எப்போது நம்முடைய நம்பிக்கையை நாம் ஆண்டவருக்கு இன்னும் அந்த முழுமையான நம்பிக்கையாக அதை அறிக்கையிட்டு நாம் வெளிப்படுத்துகின்றோமோ, அப்போதுதான் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அந்த முழு நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரே நமக்கு எல்லாம், அவரை விட்டால் வேறு வழி இல்லை, அவர்தான் நமக்கு எல்லாம் தர வேண்டும் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நாம் அவரிடம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை தான் இந்த நிகழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே என்பவர்களே, யாரெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருகின்றார்களோ எல்லாருக்குமே அவர் சுகம் தருகின்றார், நலம் அளிக்கின்றார், அவர்களுக்கான ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறார், அவர்களை மகிழ்ச்சியோடு இல்லத்திற்கு அனுப்புகிறார். அதை தான் நாம் விவிலியம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணிவாழ்வு முழுவதும் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் எங்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அங்கு ஆண்டவர் இயேசு எந்த வல்ல செயலும் அவரால் செய்ய இயலவில்லை, அவர் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம்.
தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்ற பொழுது அந்த மக்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டு ஆண்டவர் வியப்புற்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அங்கே எந்த ஒரு அற்புதமும் அதிசயமும் செய்ய இல்லாத அந்த நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலுமே நாம் பார்க்கிறோம். இயேசு இறைமகன் என நம்புவோரை தவிர இந்த உலகை வெல்வோர் யார் என்று என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய அந்த முதல் வசனமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு இறைமகன், கடவுளின் மகன், கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை இன்று நாம் நம்புகிறோம். ஆனால் தொடக்க காலத்திலே அந்த நம்பிக்கைக்கான சில குளறுபடிகள் அங்கே இருந்தன. அப்போது இன்னுமாக அதை பற்றிய தவறாக போதித்த அந்த நிலை இருந்தது. ஏனெனில் என்ன விதமான ஒரு தவறான ஒரு போதனை அங்கே இருந்தது என்றால், அப்போது அவர்கள் அங்கே சொன்னது என்று சொல்லப்பட்ட போது, தொடக்கத்தில் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற போது தூய ஆவியார் இயேசுவோடு உடன் இருந்தார். ஆனால் அவர் பாடுகள் அடைந்து மரணம் அடைகின்ற அந்த நேரத்திலே தூய ஆவியார் உடன் இல்லை. எனவே அவர் கடவுளுடைய மகன் தானா என்பது சந்தேகமாக இருக்கிறது என்ற அப்படிப்பட்ட அந்த ஒரு தவறான போதனை அந்த காலகட்டத்தில் பரவியது. எனவே அந்த காலகட்டத்தில் இந்த தன்னுடைய மக்களுக்கான அந்த திருமுகத்தை எழுதிய யோவான், ஆண்டவர் இயேசு இறைமகன் என நம்புவரை தவிர இந்த உலகை வெல்வோர் யார் என சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆண்டவர் இயேசுவை நம்புகின்ற பொழுது இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய, இந்த உலகத்தை வென்று ஆண்டவரிடம் செல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு பேச்சனை ஆண்டவரை நம்புகிற எல்லாருமே பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இதைதான் தூய பவுலும் ஆண்டவர் இயேசுதாமே இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு நம்பிக்கை கொள்கிற எல்லாருமே அவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்று அவரும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய அந்த மக்களுக்கான அறிவுரையாக இப்படி சொல்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித சந்தியாக ஒரு திருத்தலம் வந்திருக்கின்ற நாம் ஒரு விதமான நம்பிக்கையோடு தான் இங்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை இன்னும் அது ஆழப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக வேண்டும். நிச்சயமாக அவர் நமக்கு பெற்று தருவார். நாம் என்ன கேட்கிறோமோ, நமக்கு குடும்பத்தில் என்ன தேவையாக இருக்கிறதோ, என்ன மாற்றம் நாம் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கின்றோமோ, அதனுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என நாம் எதிர்பார்த்து இங்க வந்து ஜெபிக்கின்றோமோ, அதனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழியை இங்கு வந்து நாம் கேட்கின்றோமோ என இந்த எல்லா நம்முடைய வேண்டுதல்களிலுமே நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக அது இருக்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நமக்கான அந்த நல்ல வழியை காட்டுகிறார். நாம் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் கனிவோடு செவி சாய்க்கின்றார். அதே நேரத்தில் நமக்கு நடந்தால் நடக்கட்டும், இல்லை என்றால் பரவாயில்லை என்ற இத்தகைய ஒரு இரண்டாம் தரமான அந்த நம்பிக்கையை, நடந்தால் இருக்கட்டும் என இப்படி நாம் சொல்வதை காட்டிலும் நிச்சயமாக ஆண்டவர் தாமே இதை நமக்கு செய்து தர வேண்டும். அவரே எனக்கு எல்லாம், அவருடைய பிள்ளை நான், அவரை விட்டால் எனக்கு வேறு யார், அவருடைய எப்படி தன்னுடைய தந்தை, ஒரு நல்ல தந்தை, தன்னுடைய மகன் அவனுக்கு அந்த தேவையில் இருக்கின்ற பொழுது அவனுக்கு உதவி செய்யாமல் எப்படி ஒரு தந்தையால் இருக்க முடியாதோ, அதே போலதான் நம்முடைய கடவுளும் நம்முடைய தேவை என்கிற நிலையிலே நமக்கு உதவி செய்யாமல், நமக்கு அவரால் இத்தகைய ஒரு அருளை தர முடியாமல் ஆண்டவரால் இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சந்தியாக பாதனுடைய வேண்டுதல்களை முன்வைப்போம். அதே நேரத்தில் தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையில் நாம் ஆழப்பட, உறுதிப்பட அதற்கான அருளை இந்த வழியில் நாம் வேண்டுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமொழிக்கு நாடியம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களின் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சன்னியாக பரிணவனாடி உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நிறைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இவ்வழியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உன் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும்
நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினிலே சொல்லணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்க மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். எங்களுக்கு ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
அன்பார்ந்தவர்களே, சத்தியமிகு புனித சந்தியாகத்தினுடைய திருத்தலத்திலே நாம் புதிய பீடம் செய்ய இருக்கின்றோம். எனவே இந்த புதிய பீடம் புதுப்பிக்கின்ற இந்த பணிகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவங்களுடைய நன்கொடைகளையும் நீங்கள் கொடுங்கள். இப்போ ஒரு சிலர் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் நன்கொடைகளும் தந்து இந்த பணிகளை நாம் சிறப்பாக தொடங்கி அது நன்றாக எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்ந்தவர்களே, அதே போல நம்ம கேலண்டர், நம்முடைய பங்கினுடைய கேலண்டர், சந்தியாவுடைய உருவம் தாங்கிய கேலண்டர்கள் நாம் அச்சடித்திருக்கின்றோம். கடந்த வருடம் அது ஒரு சிலருக்கு கிடைக்கவில்லை, இல்லை என்று சொன்னதால் இந்த வருடம் நாம் கூடுதலாகவே நிறையவே நாம் அச்சடித்திருக்கின்றோம். எனவே நீங்கள் இன்னும் நிறைய பேர் வாங்கி இருக்கின்றோம். இன்னும் நீங்கள் விரும்புகிறவர்கள் இந்த நாட்களில் வாங்கிக் கொள்ளுங்கள். ரூபாய் 20 தான். இன்னும் நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்தி அதனுடைய பீடத்தினுடைய அந்த பழைய பீடம் அதனுடைய பின்னால் அப்படியே இருக்கும். நாம் புது பீடம் செய்ய இருப்பதனால் ஒரு ஞாபகமாகவும் அந்த படத்தை நாம் வைத்திருக்கின்றோம். எனவே இன்னும் வேண்டுகிறவர்கள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் மற்றவர்களுக்கும் சொல்லி இந்த கேலண்டர் நிறையவே இருக்கிறது. எனவே நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக் கொள்ள உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருத்தூதரான புனித சந்தியாக பரிணாம நாளில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக் கொள்ளார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் நம் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த நற்கருணை வடிவில் நம்மோடு உடன் இருக்கின்றார். அன்பின் சின்னமாகவே இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்மை விட்டு பிரிய மனமில்லாதவராக, அதே நேரத்தில் தன்னுடைய அன்பை என்றென்றைக்கும் நமக்கு வெளிப்படுத்துபவராக நம் ஆண்டவர் இங்கே இருக்கின்றார். இதோ நாம் நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்ற போது நம்முடைய வாழ்வில் நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வல்லவராக நம் ஆண்டவர் இதோ இங்கே இருக்கின்றார். ஆண்டவரே, எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொல்லி எப்படி அந்த தொழுநோயாளர் ஆண்டவரின் பாதம் விழுந்து நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவரின் பாதம் வெளிப்படுத்தி நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய வாழ்வில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய இருக்கின்றார். எனவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவரான நம் ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார் என்ற இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி நம் ஆண்டவருக்கு புகழ்தனை சாற்றுவோம். அனைவரும் எழுந்து நின்று உடைய கைகளை தட்டி உற்சாகமாக எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆண்டவருக்கு நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணமாக, அதே நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த நெருக்கத்தையும் இந்த நேரத்தில் நாம் இந்த பாடல் வழியாக ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம்.
புயல் காற்றை தன் நாணையாவே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறைத்தாய் எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மறைத்தாய் எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அதிசயங்கள் செய்யக்கூடிய நம் ஆண்டவர் இதோ இங்கே நற்கருணை வடிவில் வீற்றிருக்கின்றார். அவரிடம் நம்முடைய வேண்டுதல்களை முன்வைத்து இந்த நேரத்தில் நாம் செபிப்போம். அனைவரும் முழங்கால் படியிட்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய விண்ணப்பங்களை, மனதில் இருக்கின்ற நம்முடைய மனக்குமரல்கள், நம்முடைய கண்ணீர், அழுகை, ஏமாற்றம், தோல்வி, நம்முடைய நம்பிக்கையின்மை, நாட்களிலே நாம் கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கை, இந்த புதிய வருடத்தில் நம்முடைய கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள், இந்த குடும்பத்தில் நாம் பெற விரும்புகின்ற ஆசீர்வாதங்கள், நாம் நடத்த இருக்கின்ற சுபகாரியங்கள், நாம் நினைக்கின்ற திட்டமிடுகின்ற நல்ல காரியங்கள் என அனைத்தையும் இந்த ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கின்ற நம் ஆண்டவர் அவரை தேடி வந்த போது நம்மை கைவிடாதவர், தன்னுடைய அன்பை என்றென்றைக்கு வெளிப்படுத்துகிற நம் ஆண்டவர். இதோ அவரிடம் வந்தாலே போதும் வாழ்வில் எல்லாம் நல்லதும் நடக்கும் என்பதற்கு இந்த நோயாளர், தொழுநோயாளரே ஒரு சிறந்த உதாரணம். நூற்றுக்கணக்கான தொழுநோயாளர்கள் இயேசுவின் காலத்தில் இருந்த போதும் எந்த ஒரு தொழுநோயாளர் அவரிடம் வந்து, ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்று தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ அவருக்கு மட்டுமே அங்கு சுகம் கிடைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நபர்களாகவே இன்று நாம் இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இதோ இந்த ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். அவரால் எல்லா செயலும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்வில் நமக்கு என்ன தேவையோ எல்லாம் தர முடியும். அவர் நமக்கு தருகிறார், நிறைவேற்றுகிறார். அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், நம்முடைய வாழ்வில் பல அதிசயங்கள் செய்ய இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றன. இதோ நம்மையும் நம்முடைய மனதில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் அவரிடம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ உம்மை தேடி வந்திருக்கின்ற உங்கள் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதியும். அன்பான இயேசுவே, இதோ நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, என் இறைவா, உம் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். என் இதயத்தின் கலக்கத்தை தணிந்தருளும்.
என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை மீட்டருடும் என்ற திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல இதோ இன்று நாங்கள் எங்களையே முழுவதுமாக உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பான இயேசுவே, இதோ இந்த திருத்தலம் உம்மை தேடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய மன்றாட்டுகள், எங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் அறிந்தவராய் இருக்கின்றேன். அன்பான இயேசுவே, இதோ நம்பிக்கையோடு உம்மை தேடி வருபவர்கள் ஒருபோதும் அவர்கள் கைவிடப்படுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை, உன்னை எனது உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளேன் என்ற உடைய வார்த்தை கேட்ப அன்பான இயேசுவே, இதோ நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இதோ எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இதோ எங்களை ஆசீர்வதியும். இந்த துன்பத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, வேதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான உமது அருள் நெறிகளை எங்களுக்கு காட்டியிருந்தோம். உமது அருளால் எங்களை வடப்படுத்தியிருந்தோம். அன்பான இயேசுவே, இது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை சுகப்படுத்தும், நல்ல உடல் நலம் அவர்களுக்கு தாரும். இதோ இங்கு வந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற எங்களை ஏறெடுத்து பாரும். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த அந்த நபரை நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமளித்தது போல இதோ அந்த கனானிய பெண் அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய போது அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அவருடைய மகளை சுகப்படுத்தியது போல இதோ நூற்றுவ தலைவர் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவான் என்று தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய போது அவருக்கு நல்ல உடல்நலம் தந்தது போல அன்பான இயேசுவே, இதோ உம்மை தேடி வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ உடல்நலமின்மையால் அவதிப்படுகின்ற, வேதனை அடைகின்ற, கஷ்டத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். கை வலியினாலும், கால் வலியினாலும், மூட்டு வலியினாலும் அவதிப்படுகின்ற, இன்னும் பலவித உடல் நோய்களால் அவதிப்படுகின்ற, மருத்துவமனைகளில் இருக்கின்ற, வீடுகளில் இருந்தே ஜெபிக்கின்ற, இந்த திருப்பலிக்கு வர இயலாமல் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பான இயேசுவே, அவர்களை ஆசீர்வதியும். நல்ல உடல் சுகம் தாரும். இதோ உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் தொடர்ந்து உம்மிடம் வேண்டுகிறார்கள். இதோ கடந்த வருடத்தில் வைத்த அந்த வேண்டுதல்கள் தொடர்ந்து இந்த புது வருடத்திலும் அத்தகைய நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பான இயேசுவே, என்னுடைய குடும்பங்களில் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, மன்னிப்பு இவை எல்லாம் எங்களுக்கு நிறைவாக தாரும். எங்கு நாங்கள் மன்னிக்க வேண்டுமோ, எங்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ, எங்கு நாங்கள் அன்பாக இருக்க வேண்டுமோ, எங்கு நாங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமோ, அன்பான இயேசுவே, அத்தகைய நற்பண்புகளை எங்களுக்கு நிறைவாக தாரும். என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் தாழ்ச்சியோடு இருப்பதற்கு, ஒருவர் மற்றவரை மனமுவந்து ஏற்றுக்கொள்வதற்கு, மன்னித்து நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆசையை எங்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்திருப்பீராக. அன்பான இயேசுவே, கடன் பிரச்சனையினாலும், வறுமையினாலும் சிக்கி தவிக்கின்ற, வேதனை அடைகின்ற, ஏதோ கொடுத்த பணம் திரும்ப வராமல் கஷ்டப்படுகின்ற, இதோ இடத்தை நல்ல ஒரு விலைக்கு விற்க முடியாமல் இருக்கின்ற, இந்த விவசாயத்தில் பெரியதொரு லாபம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற, இன்னும் விவசாயத்திற்கான அந்த போதிய வருமானம் இன்றி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் குடும்பத்தையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். அன்பான இயேசுவே, அந்த பொருளாதார வளத்தை இவர்களுக்கு நிறைவாக தாரும். உங்களுடைய பொருளாதார ஆசிர் இவர்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. எனவே எங்கு இவர்கள் அந்த பணத்தை விட்டு கஷ்டப்படுகின்றார்களோ அல்லது எந்த இடத்தில் தங்களுடைய வறுமையிலிருந்து அந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டு என ஆசைப்பட்டு உம்மிடம் தொடர்ந்து வேண்டி ஜெபிக்கின்றார்களோ அந்த அன்பான இயேசுவே, அந்த இடத்திலிருந்தே அவர்களை தூக்கிவிடும். அவர்களுக்கும் ஒரு ஆசை நிறைவாக தாரும். உடைய ஞானத்தினால் அவர்களை வழிநடத்தும். செய்கின்ற தொழில் நலமாக அமைய ஆசீர்வதியும். இதோ அந்த தொழிலிலே இன்னும் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை, அடுத்த ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கான ஒரு வழிகளை அவர்களுக்கு காட்டியரிடம். அன்பான இயேசுவே, உம்மிடம் தொடர்ந்து வந்து ஜெபிக்கின்ற, இதோ குழந்தை வரம் கேட்டு ஜெபிக்கின்ற அந்த தம்பதியரை ஆசீர்வதியும். அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வம் தந்து அந்த குறையை நீக்கி அவர்களுக்கான ஒரு ஆசீராக அவர்கள் விரும்புகின்ற அத்தகைய அந்த குழந்தை செல்வம் தந்து அந்த குறையை போக்கியரிடம். அன்பான இயேசுவே, இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற, நல்லதொரு வேலைக்காக ஏங்கி தவிக்கின்ற இளைஞர்கள் பெண்களை ஆசீர்வதியும்.
இதோ படிக்கின்ற நல்லதொரு வேலைக்காக அரசு வேலைக்காக தயாரிக்கின்ற அந்த இளைஞர் இளம்பெண்களை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சியில் வெற்றியை தந்து அந்த கடின உழைப்பிலே அவர்களுக்கு உறுதியை தந்து தொடர்ந்து உழைக்கின்ற பொழுது ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற அத்தகைய ஆழமான நம்பிக்கையை அந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக தாரும். தொடர்ந்து நம்பிக்கையோடு உழைக்கக்கூடிய அந்த ஆசையை அவர்கள் உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. அன்பான இயேசுவே, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக வளமையாக அமையும். படிக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆசீர்வதியும். அந்த குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க, படிப்பின் மீது ஈடுபாட்டோடு இருக்க, இவருடைய பெற்றோர் ஆசிரியர்கள் கொடுக்கின்ற அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ள, இதோ இன்னும் ஒரு சில நாட்களில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிருக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் அதனை நிறைவாக எழுத, நல்லபடியாக எழுத, அதிக மதிப்பெண்கள் எடுக்க அத்தகைய ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு ஆசையை அந்த பிள்ளைகள் மீது நிறைவாக பொழிந்தருள்வீராக. அன்பான இயேசுவே, இதோ உம்மிடம் நம்பிக்கையோடு கேட்கின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம் என்ற அத்தகைய எண்ணத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இங்கு வந்து வேண்டுகின்ற ஒவ்வொரு எங்களுடைய இந்த மன்றாட்டையும் ஏறெடுத்து பாரும். அன்பான இயேசுவே, இந்த புதிய பீடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பீடம் புதுப்பிக்கின்ற இந்த பணிகள் எத்தகைய ஒரு தடையும் இன்று மிக சிறப்பாக அது தொடங்கப்பட, எல்லாருடைய ஒத்துழைப்பும் மிக சிறப்பாக கிட்ட, குறிப்பாக இது உங்களுடைய அருள் நாளும் ஆசிரியர் நாளும் உடைய வழிகாட்டுதலாலும் தூய ஆவியினாலும் இந்த நாட்களில் நாங்கள் வழிநடத்தப்பட அருள் புரிவீராக. அன்பான இயேசுவே, தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிரப்பியருளும். உடைய சந்தியாகனுடைய பரிந்துரை ஜெபம் இந்த நாட்களில் எங்களுக்கு நிறைவாக கிடைப்பதாக. நாங்கள் வேண்டுவதை விரும்புவதை நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்பான இயேசுவே, தொடர்ந்து நீர்தாமே எங்களை வழிநடத்தி எங்களுடைய வேண்டுதல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்து எங்களுடைய துன்பத்திலிருந்து, வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்து உங்களுடைய அன்பினாலும் உடைய பராமரிப்பினாலும் உடைய ஆசிரியனாலும் உடைய பாதுகாப்பினாலும் நாங்கள் என்றும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக மகிழ்வோடு வாழ்வதற்கான ஒரு ஆசையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். வாணிகின்ற அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாய் இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.